எல்லாருமே சொல்ற மாதிரி மணி ஜென்ரேட் பண்ற விஷயம்ன்றது ஒன்று இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேஷன்ன்ற ஒரு விஷயம் அப்படியே வச்சுட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 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 வருஷம் இருக்கும், ஒரு 6 மாதம் நீங்கள் போட்ட காசை வந்து அந்த போட்ட காசை வரைக்கும் தான் எடுக்க முடியும், ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருந்தது, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாச்சும் பில் பண்ண முடிஞ்சுதா, உங்களுக்கு அது அந்த விஷயத்தில் ஹாப்பியாக இருந்ததா, ஸோ பேஷன் கம்ஸ் டு த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து ப்ரௌடாக இருந்ததா? I'll tell you the truth. So it's been like months தான் Brownie Box ஷாப் ஓபன் பண்ணி அண்ட் the இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே அம்மா அம்மா தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லாமே. ஸோ நான் இது வந்து லைக் யூனோ ரொம்ப வெக்கப்பட்டோ அப்படிலாம் சொல்ல, அவங்க ஜுவல் வந்து வச்சுதான் கொடுத்தாங்க. நான் இப்பயுமே சொல்றேன், அவங்க ஜுவல் வச்சுதான் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்ததுனால அண்ட் யூனோ ஒரு 3 daysல அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் ரெடி பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல ப்ரோ. ஸோ அவங்க நினைச்சிருந்தா முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம், நீ தானே கஷ்டப்பட்ட நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிருக்கலாம். ஆன் த ஸ்பாட் விட இது இன்னொரு விஷயமா போய் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜுவல்லையும் வச்சு கொடுத்தது அம்மா தான். ஸோ அண்ட் இப்ப வரைக்கும் நான் ஐ டென்ட் ரிட்டர்ன் ஹர் பேக். இட் வில் டேக் டைம், பட் நான் அதை கொடுத்துருவேன் எப்படி இருந்தாலும். ஸோ யா, ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் அம்மா தான். ஸோ அதுதான். ஸோ இது டோன்ட் வாண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான். ஸோ நம்ம இதனால் எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது, இதை நம்ம பெருமையாக தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைஃப் ஆஃப் அ பர்சன் ஹூ நீட்ஸ் அ ஸ்பெஷல் திங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருந்தால் மட்டுமே நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். மேபி அந்த இடத்துல தான் வந்து அம்மா இருக்காங்க, மேபி எல்லாருக்குமே அது இருக்காங்க. ஸோ அதை வந்து ட்ரூத்ஃபுல்லாக சொன்னதுக்கே வந்து ஒரு ஓப்பனா சொல்ற விஷயம் அது இருக்கு. பட் ஆனா அது கரெக்டான டைம்ல சொல்லணும்ன்றது இருக்கு. ஸோ அந்த டைம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் வைஸ் நான் கேட்ட வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கா? ஸோ எஸ் ஆர் நோ, நமக்கு வந்து நம்பர்ஸ்ல வேணாம். எஸ் ஆர் நோ. யா, இட் வில் டேக் டைம், பட் இட் இஸ், ஐ டெல் யூ, இட் இஸ் அவ்வளவுதான். ஓகே, ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் வந்திருக்கும். ஸோ சோஃபார் உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அவங்க எப்படி உங்களை பார்த்தாங்க? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து ரொம்ப திக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு லோகப்பிரியா சொல்லிட்டு, ஸோ அவ அண்ட் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் லொகேஷனே தேடினோம். இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ குரோம்பேட், சோ நம்ம வேற டெசர்ட் கார்ட் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாக்கணும் அண்ட் அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ அதுதான். சோ என் கூட லைக் யூனோ வீட்டுல வந்து சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம், மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு லொகேஷன் பார்த்தோம். சோ அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பார்த்தோம். பிகாஸ் நம்ம பேரண்ட் கிட்ட ஒரு விஷயம் எடுத்துட்டு போக முடியாது, நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துட்டு தான் எடுத்துட்டு போக முடியும். சோ நான் இப்படி போட போறேன் அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் இடம் பார்த்துட்டியான்னு கேட்பாங்க. சோ அதனால நாங்க எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிட்டு, சோ இங்க இருந்து டுவர்ட்ஸ் ஒரு 10 kilometers ரைட் சைட்லயுமே சரி, அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு 10 kilometers. சோ அந்த மாதிரி போய் தேடி எல்லாம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணது அவதான். சோ அண்ட் யா, என்னோட லோ டைம்ல இருந்ததும் அவதான் எல்லாத்துலயுமே. ஸோ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, ஆக்சுவலி ஒரு ஃபேமிலிக்கு அடுத்ததா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ மேபி அவங்க எப்படி உங்க லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகணுன்ற விஷயம் ஒன்று இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஹார்டஸ்ட் பார்ட்லையுமே சரி, ஏதாச்சும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்லையுமே சரி அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் வந்து கேட்டேன். அண்ட் இன்னொரு மெயினா, சோ நீங்க இந்த பாயிண்ட்ல நான் இன்னொன்னு மென்ஷன் பண்ணணும். என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாங்க போடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த யூனோ அந்த வண்டி வந்து இட் இஸ் சம்வாட் அரௌண்ட் ஒரு 100 kg ப்ரோ. அதை ஈஸியா தூக்க முடியாது. எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் டே போடுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது அவங்கதான். அது ஐ வாண்ட் டு இது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நேம் வந்து வரதானான்னு சொல்லிட்டு அண்ணாவோட ஃப்ரெண்டு. சோ எனக்கும் அண்ணா. சோ அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஷாப் ஓபன் பண்ணிட்டு அங்க ஒரு கிட்டத்தட்ட யூனோ ஒரு 1 month ஹி வாஸ் வித் மீ டு ஹெல்ப். சோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணணும் மீனா, அவரையுமே. ஏன்னா அது கிரேட்ஃபுல்லான விஷயம் தான்.
ஸோ ஹெல்பிங்ன்ற விஷயம் தாண்டி ஒருத்தவங்க பேஷனை நோக்கி போகும்போது கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமா இருக்கும் போது அதோட சக்சஸ் நமக்கு தெரிஞ்சிடும். மேபி அது பின்னாடி சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதை தாண்டி வேற விஷயம். அது வேற விஷயம். சப்போர்ட் பண்றன்ற விஷயம் ஒன்று இருக்கணும். ஸோ அது மேபி உங்களுக்கு அது ஒரு சர்க்கிளாவே வந்து பெருசாக தான் இருக்கு. ஸோ நிறைய நம்ம பேசிட்டோம் இப்போ. ஏதாச்சும் ரெக்ரெட்டான விஷயம் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி லைஃப்லயுமே சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலா அப்படி எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே, ஹானஸ்டா சொல்லணும்னா அது ஏன் நாங்க எடுத்தோம்னா எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஒரு எபிசோட் வந்து நாங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து நோன்ற விஷயம் தான் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு எதிர்பார்க்கோம். பட் ஆனா வந்து நமக்கு வாய் தவறி எஸ் ஓகே ரெஸ்டார்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் வெளில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் ஹவ் மச் இன்ட்ரெஸ்ட் டு கோ அவுட் அண்ட் ஹேங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்ற மாதிரி இது வந்து ஜஸ்ட் நார்மல் திங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது ஏன் அப்படின்னா லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கலாம், அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க நோ தான் சொல்லணுன்ற மாதிரி இருந்திருப்பீங்க, ஆனா எஸ் சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ற ஒரு டைம் இருக்கும். ஸோ லைக் ப்ரௌனி பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஐ வாஸ் அட் மை லோவஸ்ட், ரொம்ப ரொம்ப லோவஸ்டா இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் வைன்னு, யூனோ நான் என்ன வந்து லைக் இதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு டைவர்ட் மை செல்ஃப் ஃப்ரம் தட் சினாரியோ விச் ஹேப்பன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு இது ப்ரௌனி பாக்ஸ் நான் ஓபன் பண்ணும்போது, பிகாஸ் நான் அப்ப என்னோட வேர்ஸ்ட் டைம்ஸ்ல இருந்தேன், சொல்ல முடியாத வேர்ஸ்ட் டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப வந்து எனக்கு ப்ரௌனி பாக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு கனெக்டடா வச்சிருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா என்னோட ரொட்டீன் வந்து காலேஜ் இல்ல. ஸோ மார்னிங் ஐ யூஸ் டு வேக் அப் அண்ட் ஐ கம் ஐ யூஸ் டு, அப்ப நம்ம கிட்ட ஸ்டுடியோவும் கிடையாது. ஸோ ஸ்டுடியோ வந்து ஒரு ஒரு 2-3 வீக்ஸ் 1 மந்த் அப்புறமா தான் ஐ கெஸ் ஓபன் பண்ணோம். ஷாப் ஓபன் பண்ண ஒரு 1 மந்த் கழிச்சு தான் நம்ம வந்து ஸ்டுடியோவே ஓபன் பண்ணோம். ஸோ அதனால வந்து ஐ யூஸ் டு பேக். ஸோ பேக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஷாப் ஓபன் பண்ணிட்டு போறது. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்னோட லோவஸ்ட்ல இருக்கும்போது ப்ரௌனி பாக்ஸ் வாஸ் a ஹியூஜ் பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல இருந்து நம்ம டைவர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஸோ அதுக்கு வந்து ப்ரௌனி பாக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து ரெக்ரெட் அந்த மாதிரிலாம் பேசிட்டோம். இப்போ பாட்காஸ்ட்ன்ற விஷயம் வந்து எங்களுக்கே வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி தெரியும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போது என் கூட ஒருத்தர் இருக்காரு, ஸோ ஜாராக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ எனக்கும் வந்து ஒரு நேம் இருக்கு, ஆனால் எங்களோட ரியல் ப்ரொஃபைல்ன்றது வேற. நான் என்ன கேகேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அவர் ஜாராக்கின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60+ எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பிளேஸ் கிட்ட வந்திருக்கு. டீசெண்டான பிளேஸ் தான். ஸோ நாங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்கோம். நிறைய ஒரு இன்டராக்ஷன், நிறைய கெஸ்ட்டு கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். சைக்காலஜிஸ்ட்டு, ஸோ இந்த லைஃப் கோச் அவங்க கிட்ட பேசியிருக்கோம். அப்புறம் வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் கிட்ட, ஆக்டர் கிட்ட, டைரக்ஷன் டீம் கிட்ட, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் பேசின எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு லைவ் இன்டராக்ஷன் செஷனாக வந்து பண்ணணுன்றது தான் ஒரு எய்ம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க. அது வந்து எப்போ வேணா நடக்கும். ஸோ வி ஆர் ரெடி. நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே நாங்கள் பேசுகிறோம், பட் ஆனால் நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்கள் ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்கோம். இப்போ நார்மலாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு போகும்போது வி ஷுட் ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கெஸ்ட்டே வந்து நம்ம 10+ கெஸ்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது வி ஷுட் ப்ரொவைட் சம்திங் டு தெம். ஸோ ஃபுட்டாக வந்து நாங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும், அவங்கள வந்து நாங்கள் ப்ரைஸ் இது பண்ணுற மாதிரி, க்ரீட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் வரும். மேபி அது பின்னாடி ஃபியூச்சரில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிச்சு? இது வந்து ஃப்ராங்காக சொல்லணும், ஸ்கிரிப்டடாக இருக்கக்கூடாது. யூ டோன்ட் வாண்ட் டு ஹைட். எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. பிகாஸ் ஐ கெஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ண பாட்காஸ்ட் உங்களுக்கு கேட்டேன். நீங்க கேட்ட உடனே நான் அதை கேட்டேன். சோ ஓகே அப்படின்னு எனக்கு. எந்த எபிசோட்? தீனாவோட பண்ண ஒரு எபிசோட். ஓகே, எனக்கு நான் வந்து அந்த லைஃப் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று அப்லோட் பண்ணாங்க. ஸோ நான் அதை பார்த்து தான் வந்து ஓகே நான் பேசலாம்னு சொல்லி அப்ரோச் பண்ணும்போது அவங்க லொக்கேஷனுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப் த ரெக்கார்டோ ஆன் த ரெக்கார்டோ நிறைய பேசணும். அவங்களோட பர்சனலிஸ்டான விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாங்க.
ஒரு புக் ஒன்று மென்ஷன் பண்ணி, ஆனால் நான் புக் சீரிஸ் பற்றி ஒரு எபிசோட் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கும் போது அதை பற்றி நான் கேட்டேன். ஏன்னா புக்கோட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவே வைட் வெர்ஸாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம்னு சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் எங்களோட போர்ட்ஃபோலியோ. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எபிசோட் கேட்டுட்டதுக்கு அப்புறமா வந்து ஹவ் யூ ஃபீல், எப்படி பேசணுன்ற விஷயம் தெரிஞ்சுது. ஸோ நாம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றது. ஆக்சுவலி லைக் ஐ ஹர்ட் சம்வாட் அரௌண்ட் ஒரு 3 to 4 minutes நினைக்கிறேன். ஓகே ஸோ அது நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது கேட்டதுனால எல்லாம் அவ்வளவுதான் கேட்க முடிஞ்சிச்சு. எனக்கு ஐ காட் அன் ஐடியா, ஓகே இப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் அப்படிதான் வந்து ஸோ இட்ஸ் நாட் டு பி ஃபெமிலியர், பட் இது ஃபியூச்சர்ல எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து ஒரு ஆடியோவான விஷயம், ஒரு 2 பேர் எதிர்க்க உட்காந்து பேசுற விஷயம் தான் இந்த பாட்காஸ்டா விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய யூடியூப் பாட்காஸ்ட்லேயே நிறைய விஷயம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு, வீடியோ பாட்காஸ்டா பண்றது. ஏன்னா அது மேபி எங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டோம். இதுக்கப்புறமும் நிறைய எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருந்தா நிறைய பர்சனலான விஷயம் கிடையாது, நிறைய இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுட் சேஃப்டியான விஷயம் பற்றிய நிறைய விஷயம் வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ மேபி வி கேன் கண்டினியூ அந்த மாதிரி எபிசோட்ஸ். ஸோ எப்படி இருந்தது இந்த இன்டராக்ஷன் செஷன்? இட் வாஸ் குட். ஸோ இன்னும் நிறைய நம்ம இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இட் வாஸ் குட் ஆக்சுவலா. இன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கேட்ச் அப் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே, கேட்ச் அப் பண்ணலாமா எப்படி? அதுதான் கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா. ஏன்னா நான் லைவாவே வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் இருந்தேன். பட் ஆனா நமக்கு அந்த டைம் டியூரேஷன், அந்த டைம் வந்து நிறைய ஸ்வாப். அண்ட் இன்னொன்னு வந்து லைக் இட் டுக் டைம்ல ரொம்ப இது போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஸோ எப்படி இருக்கும்ன்றது தான் தெரியும். ஸோ இது எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த எபிசோட் வரும். ஸோ நானும் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நிறைய லைனப்ல இருக்கு. ஸோ மேபி வி கேன் கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெரி பிக் தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஃபினான்ஷியலாக வந்து இந்த எபிசோடு வந்து நான் நிறைய பேர்கிட்ட எபிசோட் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியலாக எங்களுக்கு அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, வி கேன் ஏபிள் டு டாக் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். ஏன்னா எங்கள் டீம்ன்றது வந்து 2 பேர் தான். ஸோ அவர் வந்து எப்பவுமே ரொம்ப ஐடியலான விஷயமா தான் இருப்பார். நிறைய அந்த டிஸ்கிரிமினேஷன் எபிசோட் பற்றி நாங்கள் ஒன்று பேசியிருப்போம். மேபி அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைடில் கேட்டு சர்க்குலேட் பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா அது அதோட விஷயம் வந்து நிறைய பேர் தெரியும், ஆனால் அது பேசுறதுக்கு வந்து பயப்படுறதுன்னு தாண்டி கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே பஸ்ல வந்து டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கருப்பா தான் இருக்கேன், என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காரத்துக்கே வந்து யோசிப்பாங்க. என்னோட ஸ்கூல் மொமெண்ட், அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒரு மீம்லாம் கூட நிறைய பார்த்துருப்போம், நிறைய அந்த வேர்டிங்ஸ் போட்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். வில்லன்ஸ்லாம் வந்து அவங்களே பிறக்கிறது கிடையாது, சிச்சுவேஷனால தான் அவங்க மாறுவாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஹீரோ விட நிறைய படங்கள் பார்க்கறதுனால ஹீரோ விட எனக்கு வில்லன் தான் நிறைய பிடிக்கும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் தான் அவங்கள மாற்றி. இப்ப அதே சிச்சுவேஷன் நல்லா இருந்ததுன்னா ஹீரோ வந்து வில்ல வந்து ஹீரோவா மாறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கலர் டிஸ்கிரிமினேஷன் விஷயத்துல வந்து நாங்க ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் பேசியிருப்போம். ஒரு ஹோட்டலுக்குள்ள போயும், ஒரு காமன் பிளேஸ்க்குள்ள போயும், ஒரு பப்ளிக் கேதரிங்ஸ்குள்ள போகும்போதும் நாங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த பேசியிருப்போம். மேபி அந்த எபிசோட்ஸ் வந்து ஒரு சில பேர் கேட்டு ஆமா இது எனக்கும் நடந்திருக்கு, பட் ஆனால் நான் நிறைய இடத்துல வந்து இதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம அதை ஃபைட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் நம்ம கிடைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அதுக்கான குரல் வந்து நிறைய இருக்கு, பட் ஆனால் அதுக்கான ஒரு ரீச் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஸோ மேபி தேங்க்ஸ் டு தட் ஒன் அமாங் த லிசனர். ஏன்னா அவர் நிறைய ஃப்ரீக்வெண்டா கேட்டு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேபி வி கேன் கேளுங்க. நம்ம ஜெனரல் டாபிக்ஸும் பேசலாம். அண்ட் வெரி ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஜாயின் இன் அவர் எபிசோட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ திவ்யா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் பிஸ்னஸ் திங்ஸ். ஸோ அடுத்த ஒரு பெரிய ஃபேக்டரியா வந்து பில்ட் பண்றதுக்கும்
உங்களுக்கு கீழே ஒரு ஒரு கண்டிப்பா 10 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு போடும்போது உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் நிறைய வந்து கத்துக்க முடியும். ஸோ மேபி ம். இதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனா நம்ம எல்லாம் எதுக்காக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.